ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு துணி ஒன்று எடுத்துக்கலாங்க. இந்த துணியில் வந்து 9 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் மொத்தம் 4 சைடுமே 9 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சு அப்படியே நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. 4 பக்கமே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு 9 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு அரிசி பை ஒன்று எடுத்துக்கலாங்க. அது வந்து இதே அளவு இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்கொயர் ஷேப்புக்கு. இப்போ அந்த துணிக்கு மேலே இந்த அரிசி பையில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை இதுக்கு மேலே வைக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் பீஸ் வைக்கலாம். அதாவது இதேமாதிரி ஒரு பழைய துணி ஒன்று இதே அளவு கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கலாங்க. இப்போ 4 ஓரமும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே வேஸ்ட்டு துணியில் இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். 9 இன்ச் அப்புறம் 4 இன்ச் இருக்க மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு அரிசி பை பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இதே அளவுக்கு அரிசி பையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த 2 பீஸ் மாதிரி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே துணியில் தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பழைய கிளாத் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இதே அளவுக்கு நம்ம அரிசி பை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசி பைக்கு மேலே நம்ம கட் பண்ண அந்த பீஸை வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு பழைய கிளாத் வைக்க போகிறோங்க. மொத்தம் 3 பீஸ் வைக்கணும். அரிசி பை, அதுக்கு அடியில் மெயின் கிளாத்து, அதுக்கு மேலே ஒரு பழைய கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி கீழே ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி இதை அப்படியே திருப்பிடணுங்க. இதே மாதிரி 2 பீஸுமே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பழைய கிளாத்தில் மேலே ஒரு ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து நான் காமிக்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த 2 சைடும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைக்கணுங்க. அதாவது ஸ்டிச் பண்ண போர்ஷன் தான் இந்த பக்கம் இருக்கணும். அந்த தைக்காத போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ இது ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஃபுல்லாக இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு 2 பேக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இதை வந்து இப்படி சென்டராக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஈவனாக ஃபோல்டு பண்ணி அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மாஸ்க் எடுத்துக்கலாங்க. இப்போ யூஸ் பண்ணாத பழைய மாஸ்க் தான் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ண மாஸ்க்னாலும் ஓகே. இப்போ மாஸ்க் யாருமே இப்போ வியர் பண்ணுறதில்ல பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த மாஸ்கில் வந்து 2 பக்கமும் எலாஸ்டிக் இருக்கும். அதில் ஒரு சைடு மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இதை வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வேஸ்ட்டு கிளாத் ஒன்று எடுத்துருக்குங்க. நான் சாண்டில் கலரில் ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து கிராஸ் பீஸ் மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம ப்ளவுஸில் வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வைப்போம், அதே மாதிரி இதில் வந்து இந்த கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸாக பார்த்து அப்படியே பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கிராஸாக வந்து லைன் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி கிராஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி சேம் ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க இந்த கிராஸ் பீசஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கணுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதோட உள் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கிராஸ் பீஸை இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. 4 கார்னர்லேயுமே ஸ்டிச் பண்ணும். ஒவ்வொரு கார்னர் முடியும் போது லைட்டாக ஒரு சின்னதாக அந்த மேலே வைக்கிற அந்த பீஸை வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயுமே ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோல்டு கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த எலாஸ்டிக் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கிட்ட வரும்போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் வந்து அடியில் தள்ளி விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ உள்பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ வந்து நல்ல சைடு வந்து இந்த மாதிரி அந்த சின்ன பீஸை பார்த்திங்களா, நம்ம கிராஸ் பீஸை அதை வந்து இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு எகைன் இன்னொரு மடிப்பில் அப்படியே ஃபுல்லாக 4 ஓரமுமே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதே மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி 4 கார்னர்லையுமே ஃபுல்லாக அப்படியே மடிச்சுட்டு அப்படியே ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி ஓரமாக அப்படியே தையல் போட்டே வாங்க. கரெக்டாக போட்டு வாங்க. அந்த தையல் விழுகும்போது நமக்கு அடியிலையும் தையல் விழுகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா, அடியிலையும் அந்த ஸ்டிச்சஸ் வருதான்னு பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி அந்த கார்னரில் வந்து நம்ம ஏற்கனவே மடிச்சிருப்போம். அதை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓரமாக ஸ்டிச்சஸ் பண்ணணுங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இந்த பக்கம் வந்து ஒரு பட்டன் தான் நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பட்டனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே பழைய கிளாத்தில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு பழைய ஃப்ராக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த பட்டனை வந்து ஒரு ஊசி நூல் வச்சு நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பர்ஸ் ரெடி. எந்த ஒரு ஜிப்பு, வெல்க்ரோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீட்டாக சிம்பிளாக ஒரு சூப்பராக ஒரு பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு பழைய மாஸ்க்கோ அப்புறம் ஒரு பட்டன் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.